பாருடா. ஏப்பா இங்க வாங்கப்பா, இளவட்ட கல்ல தூக்குறாங்க, வந்து பாருங்க. தூக்க போறாங்க. தூக்குடா தூக்குடா. பாருடா. இன்னொரு வாட்டி ட்ரை பண்றா. இன்னொரு வாட்டி. இன்னொரு வாட்டி ட்ரை பண்றா. அப்பா போங்கப்பா. ஐயோ அடுத்ததாக எங்கள் இளம் சிங்கம் நாகராஜன் அவர்கள் இப்பொழுது இந்த இளவட்ட கல்லை தூக்கி வேதாஜி மீது தனக்கு இருக்கும் அன்பை வெளிப்படுத்துவார். உன்னால இதை கண்டிப்பா தூக்க முடியாது. இல்லப்பா வேணாம், இன்னொரு நாள் கார் வச்சுக்கிட்டே இல்ல. வா தூக்கு. ஃபிலிம் காட்டனல, வா வா உன படமே காட்டுறேன், வா. ரெடி ஸ்டடி 1 2 3 Come on, come on, come on. Ba 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 ba. Come on. பட்டணத்துக்காரனுக்கு ஃபுல்லா ஊழச்சத போல இருக்கு. ஒருத்தராலையும் முடியல. எப்படி இருந்துச்சு? ஓகேவா? வெரி பேட். யோ பீஸாவும் பர்கர்லாம் சாப்பிடாய போலயா? ஆமா அதான் தூக்க முடியல. ஆமா ஆமா. உண்மையான அன்பு இல்லாம எப்படி தூக்க முடியும்? நடராஜே நீ வாடா தூக்குடா. ஏம்பா நான் எதுக்கு பா வெளிய தூக்கு. வாடா உள்ள தான் சொல்றேன். போடா ஓர பேசு போடா. முடியும் போ. இந்த கல்ல தூக்குறதா பொண்ணு கொடுப்பா. தூக்கு. Come on, ready 1 2 முடியும் தூக்கு. Come on. சின்ன பையன் உனக்கு தூக்குடா தூக்கு. முடியலப்பா. ஐயோ பஞ்சு, எந்தா நீ வந்து கல்ல தூக்கு. அது வந்து ஓமனே தூக்குன்னு சொன்னேன். போ. கோப்பா. வெட்கம், வேதனை, அவமானம், கேவலம் ஒரு யானை முட்டை சைஸ்ல இருக்க ஒரு கல்ல தூக்க முடியல. Damn it. டேய் பாக்குறதுக்கு தாண்டா அது யானை முட்டை. தூக்கி பார்த்தா இது டைனோசர் முட்டைன்னு தாண்டா சொல்லணும். என்ன ஒரு வெயிட் தெரியுமா? இனிமே இந்த கல்லு பக்கமே போக கூடாதுப்பா. நோ நோ, நானா இப்படி சொல்றேன்? முன் வச்ச காலை நம்ம பின் வைக்க கூடாது. தூக்குறோம். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கல்லை நம்ம தூக்குறோம். தூள ஆண் வர்க்கத்துக்கே கேவலம். டேய் கேவலத்தை நினைச்சு லைஃப் ரிஸ்க் ஆக்கிக்க கூடாதுடா. அதுவும் முக்கியம் தானே. ஏற்கனவே இந்த பஞ்சாயத்து கல்ல தூக்குறேன்னு கால்ல போட்டுக்கிட்டு வின்னர் பட வடிவேலு மாதிரி ஆயிட்டா. நாமளும் அப்படி ஆயிட்டோம்னா ஐயோ அதெல்லாம் ஹைலி ரிஸ்க்குப்பா. நோ, இந்த நாராஜுக்கு ரிஸ்க் எல்லாம் ரெஸ்க் சாப்பிட்ற மாதிரினா முடிவு பண்ணிட்டேன். ஒரு போட்டு முன்னாடி கல்ல தூரன்னு முடிவு பண்ணிட்டேன். இது இந்த நாகராஜோட சவால். ஹலோ
என் சவால் எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் ரெடியா இருக்கிறீங்க? நீங்களாம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களாண்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த பட்டணத்துக்கு வர பசங்களுக்கு ஒரு இளவட்ட கல்லோட தூக்கம் உள்ள இவனுங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் ஒரு கேடா காரி துப்புறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ரகசிய தகவல் வந்துச்சு. நிஜமாவோட சொல்ற? எஸ், நமக்கு தான் கல்யாணம் ஆகலையே. நம்மள ஒருத்தன் இந்த கல்லை தூளன்னு வச்சுக்கோங்களேன், மீசையை வச்சிட்டு அப்படியே ஊர் ஓடி போக வேண்டியதுதான். நல்ல வேலை, இதுக்குத்தான் நான் மீசையை பெருசாவே வைக்கல. சொல்லுங்க, என் சவால் யாரெல்லாம் ரெடியா இருக்கிறீங்க? ஏய் பஞ்சாயத்து மாப்பிள்ள, ஆல்ரெடி ஐ எம் ரிட்டையர்டு ஹர்ட். போட்டி விதிப்படி முழு பிசிக்கல் தகுதி இல்லாதவங்க போட்டியில கலந்துக்க முடியாது. ஆமா ஆமா. அப்பனா நீ ஆம்பளை இல்லைன்னு ஆயிடும். பரவாயில்லையா? சற்றே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன். அதே என்ன இங்க இருக்கிறேன் நான் ஏற்கனவே கல்ல தூக்குறதுல மூச்சு பிடிச்ச மாதிரி இருக்கு. இருந்தாலும் லெட் மீ ட்ரை மை லெவல் பெஸ்ட். நானும் பங்கெடுத்துக்கிறேன். சூப்பர். டேய் நைட் டப்பா, நீனா இந்த கல்லை தூக்கி போட்டு நான் யாருக்கு இதெல்லாம் ப்ரூவ் பண்ணோம்? எனக்கு யாரும் இல்லை. சரி, ஏதோ கேட்குறேன். ஓகே. ம், சூப்பரு. அப்படி சொல்லுங்க என் சிங்க குட்டிகளா. மாப்பிள, மனசுல உண்மையான அன்பும் பாசமும் இருந்தா அந்த கல்லை தூக்க முடியும்னு அப்பா சொன்னார்ல. எல்லாரும் போராடி அந்த கல்லை தூக்குறோம். நம்ம ஆளுகளுக்கு நம்ம பாசத்தை நிரூபிக்கிறோம். என்ன சொல்றீங்க? எஸ். ஓகே, நாளை காலை எல்லாரும் 6 மணிக்கு ரெடியா இருங்க. எதுக்குடா? நாளை காலை 6 மணி நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து செமையா எக்ஸசைஸ் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஓல்டு பாய்ஸ், இந்த உலகத்தை நம்ம ஆம்பளை சிங்கம்னு ப்ரூவ் பண்ற நேரம் வந்துச்சு. நம்ம மிஷின் அதான் அந்த இளவட்ட கலை சக்சஸ்ஃபுல்லா நம்ம தூரம் சத்தியம் பண்ணி கொடுங்க. எஸ், ஐ எம் கம்மிங். புரியாது புரியாது. எங்க இருக்கு? ஓகே. வேதவல்லி, அங்க என்னவா? தெரியலையே. உனக்கு ஏதாவது தெரியுமா மஞ்சு? அது ஒண்ணும் இல்ல கல்பனா. ஊருக்கு போறதுக்குள்ள அந்த கல்லை தூக்காம விடுறதில்லன்னு எல்லாரும் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அதான் கல்லை தூக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, கல்ல இவங்க தூக்க போறாங்க. போதும் போதும் போதும். விளையாடுறியா? இன்னைக்கு தானே ஆரம்பிச்ச எக்ஸசைஸ், அதுக்குள்ள எப்படி தூக்க முடியும்? 5 மணி நேரம் பண்ணுகிறோம்ல, தூக்கலாம். மாப்பிள, நம்ம மகளிர் அணி அங்க இருந்து நம்மளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கல்ல தூக்குறதுல ஏதாவது சொதப்பணும், கறி துப்பிடுவாங்க. பரவாயில்லையா? டேய், எதுக்குடா கொஞ்சம் நெகட்டிவா யோசிக்கிற? இப்ப அவங்க பாக்கும்போதே நம்ம அந்த கல்லை தூக்கிட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம ஹீரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அப்ப கல்ல தூக்கலாங்கிறீங்க? கண்டிப்பாடா. ஓகே.